கொள்கையை வெறும் பேச்சில மட்டுமே பேசிக்கிட்டு எல்லா கொள்கையும் அண்டர் கிரவுண்ட்ல அடக்கி வச்சுக்கிட்டு என்னமோ இவங்களுக்கு மட்டும்தான் எல்லா கொள்கையும் குத்தகைக்கு எடுத்த மாதிரி. இவங்க கொள்கையே கொள்ளை தானே. பிறரை எரிச்சல் படுத்துறது, பிறரை திட்டுறது, வசப்பாடுறது, அவமானப்படுத்துறது இதெல்லாம் யாரும் விரும்ப மாட்டாங்க சார். நீங்க வேணா உங்களை புகழ்ந்து பேசிக்கலாம், உங்களுக்குள்ள அப்படி இப்படின்னு பேசிக்கலாம். நாளடைவில் அது ரொம்ப சின்ன பண்ணாமல் போயிடும் சார். பப்ளிக்கு ஒரு அமைதி வேணும் சார். நாட்டு மக்களை பற்றி யோசிக்கணும். எல்லா தரப்பு மக்களும் அமைதியை தான் விரும்புகிறாங்க. அங்கே ஜனநாயகம் வேணும். பிறரை எரிச்சல் படுத்துறது, பிறரை திட்டுறது, வசப்பாடுறது, அவமானப்படுத்துறது இதெல்லாம் யாரும் விரும்ப மாட்டாங்க சார். நீங்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவர் அப்படி பண்ணீங்களா? விஜய் அவர்களையும் நான் கேட்குறேன், பண்ணல. அதனால தான் உங்களுக்கு நற்பெயர். இண்டஸ்ட்ரியில் அவர் யாருக்கிட்டையும் சண்டைக்கு போக மாட்டார், இது பண்ண மாட்டார், ஒழுக்கமாக இருப்பார், வந்தால் ஷூட்டிங். அந்த பேர் ஒன்று இருக்கு இல்லையா? அந்த பேர் ரொம்ப முக்கியம்னா நீங்கள் இந்த மாதிரி யாரா தானோ நீ சண்டை போடுறது, யாராவது உங்களை விமர்சனம் பண்ண உடனே அவங்கள அவமானப்படுத்துறது, அவங்கள அசிங்கமாக திட்டுறது, அவங்கள கார்னர் பண்ணுறது அதெல்லாம் இருக்கக்கூடாது சார். நம்ம செயல் என்ன? நம்ம இந்த பகுதிக்கு என்ன செய்ய போகிறோம்? நாங்கள் இதை தான் செய்வோம். நாங்கள் இந்த குளங்களை தூர் வாருவோம், நாங்கள் இந்த ஆறுகளை சுத்தப்படுத்துவோம், நாங்கள் இந்த தொழிலாளர்களுக்கு உதவியாக இருப்போம், படித்த இளைஞர்களுக்கு நாங்கள் இரவு தோறும் தொழில் பயிற்சி கூடங்களை பண்ணி கொடுப்போம். இந்த செக்ஷனுக்குள்ளே வந்துடணும் சார். நீங்கள் வேறு அரசியலுக்கு நீ வரும்போது இதுக்குள்ளே தான் நீங்கள் வரணும். நீங்கள் வேறு விஷயங்களை பற்றி அவரை தாக்கி இவரை தாக்கி இவர் இதை பேசிட்டாருன்னுட்டு இவனை அவமானப்படுத்துறது, அவன் தாக்குறது, அப்படி அந்த இது பண்ணவே கூடாது. அது நானே உங்களுக்கு பயிற்சி இதை தான் சொல்கிறேன். நம்ம என்ன செய்யணும்? உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, அது இல்லாமல் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது சார். ரசிகர்கள்னா என்ன தெருவில் கிடக்கிறவங்களா? அவங்களுக்கு ஒரு அம்மா அப்பா இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது இல்லையா? அப்போ அவங்க குடும்பத்தை பார்க்க மாட்டாங்களா? அப்போ உன் குடும்பத்தை நீ பார்க்கணும். நீ நல்லொழுக்கமாக நல்லவனாக இருக்கணும். நீ சண்டை சச்சரவு போட்டீங்கன்னா வீட்டுக்கு எப்படி திரும்பி போ? போலீஸ் கேஸ் வந்தால் நீ போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போகணும். அதனால தான் சொல்லுது சார், சண்டை சச்சரவு இல்லாமல் வாழக்கு வழி சொல்லி கொடுக்கணும். பிறரை தாக்குறது, பிறரை அவமானப்படுத்துறது இடத்துக்குலாம் போவே கூடாதுன்னு சொல்லி கொடுக்கணும் சார். அதுக்கு தான் பயிற்சியாளர்கள் வேணும்.